Welcome friends, welcome to our channel My First View. இன்னைக்கு நம்ம வெஜிடேரியன் 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை பொறுமையா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் செய்தது போலவே டேஸ்டியான வெஜ் 65 உங்க வீட்லயும் செய்து அசத்த முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே நம்ம வாழைக்காயை ரெண்டு சைடும் கட் பண்ணிட்டோங்க. அதுபோல் இந்த கூர்மையாக இருக்கிற இந்த சைடு பகுதியெல்லாம் சீவிட்டோம். இப்போ இதை ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே நம்ம ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம் தண்ணியிலேருந்து. இப்போ நம்ம இந்த வாழைக்காயை தோலை உரித்து எடுத்துடலாங்க. ஒரு விசில் போட்டாலே போதுங்க, ஓவராக குக் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கலாம். வாழைக்காயை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்ம இங்கே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாம். அடுத்ததாக கடலை மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. இப்போ நான் இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்க்குறேங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக கரம் மசாலா தூள் சேர்த்திக்கிறேங்க. அடுத்ததாக ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் மஞ்சப்பொடி சேர்த்திக்கிறேன். இப்போ இதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன். ஏன்னா நம்ம வாழைக்காய்ங்கப்போ வாய்வு இருக்கும், அதுக்காக. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திடலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக இதில் நம்ம முட்டையோட வெள்ளை கருவை மட்டும் சேர்த்து கலக்க போகிறோம். மஞ்சள் கரு வேண்டாங்க, வெள்ளை கரு மட்டும் போதும். இப்போ முட்டையோட வெள்ளை கருவு மட்டும் சேர்த்தியாச்சு. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கலாம், அதிகமாக வேண்டாம். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு எலும்பிச்சை பழத்தோட சாறு சேர்த்திடலாங்க. இப்போ எலும்பிச்சை சாறும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் இன்னி கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காயில் ஒட்டுற அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ண வாழைக்காயை இந்த பேட்டரில் போட்டு கலந்துடலாங்க. இது போல் நம்ம கலக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக தான் நான் சொன்னது. நம்ம வாழைக்காயை ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும்னு, அதிகமாக விட வேண்டான்னு. ஏன்னா அதிகமாக விட்டோன்னா அப்புறம் குழஞ்சி போயிடும். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டுங்க. இங்கே நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சிட்ருக்கோங்க, நம்ம வாழைக்காயை பொரிக்கிறதுக்காக. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே வேக விட்டு எடுக்கலாங்க. ஃப்ளேமை ஹை பண்ணோன்னா மேலே இருக்க மசாலா கோட்டிங்கெல்லாம் சீக்கிரம் கருத்து போயிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிக்கன் 65ன்னு சொல்லி ஏமாற்றி கூட குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இது குக் ஆகிடுச்சுங்க, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான வாழைக்காய் 65 தயாராகிடுச்சு. நான் செய்த இந்த வாழைக்காய் 65 ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.